எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, டாக்டர் படத்தில் ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டாக்டர் படத்தில் எஸ்கே அண்ணா டாக்டர் நடிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டோன்னே நம்மளுக்கெல்லாம் தெரியும். இதுக்கப்புறமா இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் பார்த்தோன்னே ரசிகர்கள் யோகி பாபு மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டது, ரெமோ படத்துலேருந்து யோகி பாபுக்கு கேரக்டர் தொடங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா ரெமோ படத்தில் சிவகார்த்திகேயன் அண்ணா லேடி கெட்டப்பில் நர்ஸ் வச்சதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு அவரை லவ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரில் யோகி பாபு சார் வந்திருப்பார். யோகி பாபு சாரோட கேரக்டர் கிளைமேக்ஸில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ரெமோ சிஸ்டரை ஒரு ஃபோட்டோ வச்சு தேடிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு இதில் முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெமோ படத்தில் யோகி பாபு சார் கிரிக்கெட் பிளேயராக தான் இந்த படத்தில் அறிமுகமாவார். அதாவது ரெமோ சிஸ்டரை பார்க்கும்போது இதே மாதிரி இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லில் வெளியிட்டப்போ அந்த ஒரு ஸ்டில்லில் யோகி பாபு சார் மறுபடியும் கிரிக்கெட் பிளேயராக வந்திருக்காரு. இந்த ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கப்போ சிவகார்த்திகேயன் அண்ணா கூட ஒரு கேள்வி கேட்பார் போல். என்னதுன்னா, ரெமோ படத்தில் கிளைமாக்ஸில் கீர்த்தி சுரேஷ்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு ஃபோட்டோ காமிச்சு இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதே மாதிரி யோகி பாபு சார் இந்த படத்தோட என்ட்ரி சீனில் சிவகார்த்திகேயன் அண்ணா கூட ட்ரெயினில் போகும்போது இந்த கேள்வி கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அண்ணா டாக்டர், ரெமோ சிஸ்டர் நர்ஸு. அதனால் டாக்டர் கூட சேர்ந்து அந்த நர்ஸை தேடுறதுக்கும் ஒரு காமெடியான ஃபன்னாக ஒரு இந்த படத்தில் யோகி பாபு சார் கேரக்டர் இருக்கிற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்துச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் இதில் மறுபடியும் ரெமோ கெட்டப்பில் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் சிவகார்த்திகேயன் டாக்டர் அவர் நர்ஸில் ஒரு கெட்டப்பில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்டுருக்காங்க. பட் அதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறதுல அது அதிகபட்ச உண்மை தான். ஏன்னா இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மறுபடியும் உடம்பெல்லாம் ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள கெட்டப்பில் தாடி மீசையெல்லாம் வச்சு SK19 படத்துக்காக லுக்கு இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய வந்துக்கிட்டே இருக்கும்.